வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸில் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ வெறுமனே நம்ம a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n பார்த்தோம். அதாவது பேஸ் சேமாக இருந்தால் அதோட எக்ஸ்போனன்ஸை நம்ம ஆட் பண்ணலான்ட்டு. இது அதே மாதிரி மற்ற ரூல்ஸ் எல்லாம். இப்போது இது மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு, பவர்ஸை ஆட் பண்ணிட்டீங்க. ஒருவேளை டிவிஷனில் இருந்ததுன்னா அப்போ லா எப்படி இருக்கும்னா அந்த பவர்ஸோட டிஃப்ரென்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுத்துக்கும் ஒரு நம்பர் வச்சு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 7 பவர் 5 இருக்குது, இங்கே 7 பவர் 2 இருக்குது. நல்லா பார்க்கணும், பேஸ் சேமாக தான் இருக்கணும். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 7 பவர் -2 7 பவர் 3ன்னு எழுதலாம். இது எங்கேருந்து டிரைவ் ஆகிருப்பாங்கன்னா 5 7 மேலே இருந்திருக்கும், 2 7 கீழே இருந்திருக்கும். ஸோ டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் கட் பண்ணலாம், மீதி இருக்கிறது 7 பவர் 3 தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இது டிரைவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ a பவர் m பவர் என்ன இருந்ததுன்னா அது a பவர் mn. அதாவது இப்படி ரெண்டு வேரியபிள் பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னா அந்த வேரியபிள் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதே 2 பவர் 3 பவர் 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 பவர் இருக்குது. அப்போனா 2 பவர் 3 இன்ட்டு 4ன்னு அர்த்தம். அது 2 பவர் 12 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பவர் சேமாக இருக்குது, பேஸ் வேறு. அதாவது 2 பவர் 3 இங்கே 5 பவர் 3. ஸோ பேஸ் வேறு, பவர் சேம். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டு வேரியபிள் பக்கத்தில் இருந்தால் அது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 இன்ட்டு 5 பவர் 3, அதை 10 பவர் 3ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் வேறு பேஸு, பவர் சேம். இதே 2 பவர் 3 வச்சுக்கலாம். 2 பவர் 3 5 பவர் 3. இது எப்படி எழுதலாம்னா 2 டிவைடட் பை 5 ஹோல் பவர் 3ன்னு எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் ரூல். இப்போ a பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1 தான், 7 பவர் 0 1 தான், -1 பவர் 0 1 தான். ஸோ எது பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான்.